ஏண்டா பொம்பளை கிட்ட போய் வீரத்தை காட்டுற? ஒரு குடும்பத்துல சண்டை சச்சரவு சகஜம்தான். அதுக்கு வயசானவங்களை பிடிச்சி வெளியே தள்ளுற. இவ்வளவு வக்கரையா இங்க வந்து நியாயம் தர்மம் பேசுற சார் யாரு? நான் பஞ்ச பரதேசி. பிரச்சனை என்ன? மஞ்சா சோத்த வெளியே எடுக்கவும் தயங்க மாட்டேன்டி. அதான் நம்ம பாஸோட பிலாசபி. தில் இருந்தா அம்பலனா கை வைடா. ஏண்டா பேசுனீங்க சொல்ல மேல கை வச்சு நீ. நாகப்பா சமாதானம் பேச வந்த அச்சி தெத்திரிய உனக்கு நல்லா இருக்குதாண்ணா? கழுத்தை பிடிச்சா தள்ளுவான். அடிச்சு துரத்துங்கடா. பிடிக்காதா? குரல் திகிலாயிட போதுடா. கொஞ்சம் விட்டா நம்ம ஊர் வரைக்கும் இப்படியே தள்ளிட்டு போய் போல இருக்கு. நல்ல வேலை வக்கீல் வந்துட்டாரு. என்னாச்சு? ஏதோ பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வந்த உடனே ஆசையா கழுத்துல கை வச்சுட்டாங்க. அதுவும் அவனுங்களோட புண்ணியத்துல அண்ணனோட கண்ணுல இருந்து கூலிங் கிளாஸ் எகிரி அங்க ஏனியில ஒய்யாரமா ஆயிருக்கு. செல்வம், என்ன பைத்தியக்காரத்தனமான வேலை இதெல்லாம்? என்ன வம்பு கிழத்தா அவங்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அவ்வளவு தெரியறவனுக்கு முதல்ல அவங்க யாருன்னு தெரியணும். இவரை நீ யாருன்னு நினைச்ச? பெல்லாரி ராஜா. இந்த நிமிஷத்துல இருந்து ராஜரத்னம் பிள்ளையோட எல்லா சொத்துக்களுக்கும் வருமானத்துக்கும் இவர்தான் வாரிசு. நெத்தி அடி அண்ணத்த வக்கீல் புத்திசாலி. நமக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பத்தியும் தெரிஞ்சாகணும். முதல்ல இவர் யாரு இன்னாங்கிறத எடுத்து விடுங்க. இவர் ராஜரத்னம் சாருடைய மகன் செல்வரத்னம். இவனா பாக்க எலி மதிக்கிறான். நான் எலியா இல்ல புலியாங்கிறத நீ போக போக தெரிஞ்சுக்க. ஓ அப்படியா கண்ணு? ஆனா ஒரு விஷயத்துக்கு தெரிஞ்சுக்க. இந்த ரெண்டுத்துக்கும் பின்னாடி ஒண்ணு ஆடிக்கினே இருக்கணுமா? அது என்னன்னு தெரியுமா உனக்கு? பாலு பாலு. இந்த பிட்டு யாரு? இது அவர் பொண்ணு ராணி ரத்னம். மெய்யானுமா? இவங்க முத்துலட்சுமி அம்மா. ராஜரத்னம் சாருடைய. நான் வரதேன் இந்த குடும்பத்தோட காரியம். அப்ப எல்லா விஷயத்தையும் ஒன்னாண்ட பேசுறதுதான் நல்லது. இப்படி வா. எல்லா பாட்டும் இந்த வீட்டுல தாங்குதா? அம்மா தான் இங்க, மத்தவங்க எல்லாம் வேற இடத்துல இருக்காங்க. அப்ப என்னத்துக்கு எல்லாரும் இங்க கும்பல் போட்டுக்கின்னு? வக்கீல எல்லாரையும் கிளம்ப சொல்லு. Why not? அனுப்பிடலாமே. அது வக்கீல். அப்ப என்னத்துக்கு நிக்கிறீங்க? இட்டின்னு மழை வர மாதிரி இருக்குது. எல்லாரும் வீட்டுக்கு போங்க. கிளம்பு கிளம்பு. நேரம் ஆகுதுல்ல. போங்க. எதுக்காக நிக்கிறீங்க? அவர் சொல்லிட்டாருன்னா மறுபேச்சு கிடையாது. கிளம்புங்க போங்க போங்க. இடத்த காலி பண்ணுங்க. போட போட என்ன டேய். டேய் வாடா. உன்னதான் வாடா. என்ன உதாரி காட்டுற? சரி உனக்கு இங்க என்ன கொடுக்குறாங்க? அது ஒரு அடிக்கு 75 ரூபா வாங்குறேன். ஆஸ்பத்திரி செலவுலாம் தனி. அது சரி. நான் எப்பவும் துட்டெல்லாம் வாங்குறது இல்ல. குடுக்கறதெல்லாம் ஃப்ரீ தான். அண்ணாத்த இப்ப எல்லாம் ஓகே ஆயிடுச்சுல்ல. அவன் போய் ஏணியில விழுந்தாலும் கூலிங் கிளாஸ் உடையாம திரும்ப வந்துருச்சு பாத்தீங்களா? வாங்கடா. எரும வியாபாரின்னா சரியான எரும வியாபாரி இருப்பானா? அதுலயும் தூக்கத்துல கூட கூலிங் கிளாஸ காட்ட மாட்டானா? நேத்துக்கு இந்த ஊருக்கு வந்ததும் கூலிங் கிளாஸ வச்சு ஏதோ மேஜிக் காட்டினானாமே. இருக்கட்டும், நம்ம முதலாளி சொன்னாலும் மாறி வந்துட்டோரோன்னு எனக்குள்ள ஒரு சந்தேகம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா கோடிக்கணக்கான சொத்துக்களை இந்த மாதிரி ஆளுகிட்ட ஒப்படைப்பாரா? ஆனா வந்திருக்கிறது பென்ஸ் கார்ல. இப்ப இருக்கிற காலத்துல வாடகைக்கு பென்ஸ் இல்ல ரோல்ஸ் ராய்ஸே கிடைக்கும். ராஜரத்ன பிள்ளை சாராலேயே எதுவும் முடியல. எவனோ ஒரு எரும வியாபாரி வந்து என்னத்தை கிழிக்க போறான்? சரியா சொன்னேன். எக்ஸ்கியூஸ் மீ. நான் ராஜு. நான் நாகப்பன். நாங்க பெல்லாரி ராஜா கூட வந்தவங்க. எங்க அவர் வரலையா? அவர் வருவாரு. அதுக்கு முன்னாடி இந்த செட்டப்ப கொஞ்சம் மாத்த வேண்டியிருக்கு. இங்க இடது பக்கம் உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் வலது பக்கம் சேர தூக்கிட்டு போங்க. இதெல்லாம் புது கதையா இருக்கு. நாங்க வருஷக்கணக்கா இந்த மாதிரி தான் உட்கார்ந்து மீட்டிங் போட்டிருக்கோம். இதத்தான் வட்ட மேஜ மாநாடுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஐநா சபையில. இங்க வர்றவருக்கு உன் முகம் முழுசா தெரியணும்னு தான் அங்க போய் உட்கார சொல்றோம். என்னால முடியும். எந்திரி. உங்களுக்கு தனியா சொல்லணுமா? எழுந்திருங்க. சீக்கிரமா தூக்கிட்டு போங்க. இப்பவே கண்ணு கட்டுதே. ரெடி பாஸ், ப்ளீஸ் கம் இன். நமஸ்காரம். நான் யாருன்னு தெரியாது இல்ல? பெல்லாரி ராஜா. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க.
இந்த பெருசுங்களா சொல்லுங்களேன் அல்பனுக்கு வந்த வாழ்வுன்னு என் கதையும் அதுதான். மெய்யாலு சொல்லணும்னா இன்னிதான் நான் முதல் டபாவா இந்த மாதிரி காங்கிரஸ்ல கண்டுக்கிறது. காங்கிரஸ் இல்ல சார், கான்ஃபரன்ஸ். உனக்கு தெரிஞ்சா சார் தான். எனக்கு இந்த படிப்பிடிப்புலாம் ஒத்து வந்ததே கிடையாது. 2ஆம் கிளாஸோட நின்ட்டேன். பேசினா வாயில தமிழே ஒழுங்கா வராது. அந்த அளவுக்கு மாங்கா. நமக்கு வராது இருக்கட்டும். நிக்கிறானே இவன் சாதாரண ஆளு கிடையாது. இங்கிலீஷ்ல பிச்சு வளருவான். எம்பிபிஎஸ். எம்பிபிஎஸ் இல்ல, எம்பாம்லே இருந்துட்டு போயேன்டா. படிச்சுக்கிறல்ல. இப்ப நாம பேச வேண்டிய விஷயத்துக்கு வரலாங்கிறேன். அது ஒண்ணு எச்ச துப்பி இல்ல சார், ஆஸ்ட்ரே. அப்படியா? நமக்கு தெரியும்னா தட்டத்துக்கு பதிலா துப்பிட்டேன். இனி இந்த மாதிரி மீட்டிங் வரப்பா நீயே மறக்காம எச்ச துப்பிய கொண்டாந்துரு. எனக்கு மாத்திரம் இல்ல, நாம எல்லாரும் சுத்தி உட்காந்து துப்பலாம். என்ன கரெக்ட் தானே? முத்துநாத்த அங்க மூலையில இருக்கிறானே பார்த்து வச்சுக்க. பார்வையே சரியில்லை. போறப்ப வைக்கணும் ஆப்பு. சரி, நாம செய்ய வேண்டிய சடங்க சட்டு புட்டுன்னு செஞ்சிட்டா நல்லது. அதான் அந்த அடிக்கல் நாட்டத்தை சொன்ன. இங்க நடந்த எல்லா பிரச்சனைக்கும் அதுதானே காரணம். அதனால எல்லாரும் என் பின்னாடி வந்து நின்னுங்க. ஆக வேண்டிய காரியத்தை நான் பாத்துக்கிறேன். என்ன நான் சொல்றது? சரியா சொன்னீங்க. முதலாளியோட ஆசையை நிறைவேற்ற நாங்க உங்க பின்னாடி நிக்க தயாரா இருக்கோம். ஆனா அவர் பிள்ளைங்க அடங்கி இருப்பாங்களான்னு தோணல. பிள்ளைங்க அடங்காதானே அவரோட மூச்சு அடங்கிடுச்சு. மெய்தான் என்னத்த? அதுங்கள பாத்துக்கலாம் விடுங்க. சித்த கேசுங்க. எண்ணி நிலந்து 4வது நாள் அடிக்கல் நாட்டுறோம். பேர்ல எந்த மாத்தமும் கிடையாது. ஏன்னா எல்லா விஷயத்திலும் முடிவு எடுக்கிற உரிமை என்னன்றதை கொடுத்துக்கிறாங்க. அதோட அடிக்கல் நாட்டுக்கு அன்னைக்கு வந்தா நான் ஆள் வேணாம். அவன் சரியான பயந்தாங்குழி ஆகுறான். நாம அம்மாவை கூட்டுக்குவோம். அம்மா தமிழ்நாட்டுக்கு யார் அம்மா? தெரியும், புரட்சி தலைவி. அவங்களே தான் யார் ராசா செல்லம். உடம்பு புல்ல அவனுக்கு அறிவியா? அவங்க வச்சல கூடவே கருப்பு புனியும் வருவாங்க துப்பாக்கியோட. அவங்களாண்ட ஒரு பய வாலாட்ட முடியாது. அப்படியே வாலாட்டான்னு வச்சுக்க துப்பாக்கி சத்தம் கட 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 கடன்னு கேட்கும். சொல்றது கரெக்ட் தானே கண்ணு? அப்ப சொல்ல வேண்டியவங்களான சொல்லிடுங்க, பேச வேண்டியவங்களான பேசிடுங்க. நடக்க வேண்டிய காரியம் தடபுடலா நடக்கட்டும். ராஜகண்ண வேற எதாச்சும் சொல்ல வேண்டியது? எல்லாரும் போலாம்ல. அப்ப காங்கிரஸ் முடிஞ்சிச்சு. கிளம்பு 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 கிளம்ப கிளம்ப கிளம்ப. இல்ல பிரதர் உன்னதான் எங்க நடுவுற என்ன? உனக்கு இதுக்கு மாச சம்பளமா தன கூலியா? புரியலையே. புரியலங்கிற காட்டுன்னு வச்சுக்க. என்னத்த இவங்க என்ன வேலை பாக்குறான்? பினான்ஸ் மேனேஜர். என்ன கர்மாந்திர வேலை வேணாலும் பாத்துக்கிட்டோம். இவனுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்து இன்னைக்கே இவன் சீட்டை கிழிங்க. நீ கெட்ட கேட்டுக்கு ஒரு மொபைல். நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. லெக்சரர் ரமேஷ் அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது தவறான முறையில நடந்திருந்தா அதுக்குண்டான தண்டனையை கொடுக்கறதுக்கு பிரின்சிபால்ங்கிற முறையில நானும் மத்த ப்ரொஃபசர்ஸும் தயாரா இருக்கோம். இதுக்காகவே நம்ம புது சேர்மன் காலேஜுக்கு வந்துகிட்டு இருக்காரு. அண்ணே, எல்லாம் காலேஜ் பசங்க, கொஞ்சம் அடக்கி வாசுங்க. என்னடா சொல்ற? வேற ஒண்ணு இல்ல, ஓவரா சீன் போட்டா பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க. நீங்க கொஞ்சம் அடக்கி வாசிச்சா போதும். அத்த நான் பாத்துக்கிறேன் விட. எனக்கு ஒண்ணுதான்டா புரியல. என்னத்தையோ ஏதி எல்லாரும் கையில புடிச்சுனுக்குறாங்கல்ல, என்னது அது? அது ரமேஷ்க்கு எதிராக எழுதி வச்சிருக்காங்க. இல்ல நமக்கு எதிராக எதுவும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க வாங்க. பாரு. அது சரி, அவன் ஏதோ பொண்ணை புடிச்சு இழுத்தான்னு சொல்றாங்களே, எங்க புடிச்சு இழுத்திருப்பான்? அங்கதான் எனக்கு புடி கிடைக்கல. புடிச்சவனுக்கு புடி நல்லாவே கிடைச்சுதா? கிடைச்சுதா? பின்ன அதுக்குதான் படிக்க கூடாதுங்க. படிச்சுட்டானே. குட் மார்னிங் சார். நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. சட்டா என்ன சார் இங்கே நின்னுட்டீங்க? உள்ள போலாம் சார். போலாம். எங்க வா, இங்க வான்றல. கண்ணு சரியா தெரியலனா கூலிங் கிளாஸ கழட்டிட்டு பாரு. என்ன பார்த்தா கபோதி மதிய தெரியுது. கூலிங் கிளாஸ் ஒரு ஸ்டைலு கண்ணு.
இந்த மாதிரி நாட்டுல பல பேர் சுத்துறது இவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒரு வியாதி. முதல்ல நடந்தது என்னன்னு இவங்கிட்ட கேளுங்க. கேக்குறேன். ம். என்ன சார் இது? இதான் நீ பாட நேரத்துல லட்சணமா? What the bloody hell you mean? I know what to do. You mind your own business. ஏய், அசிங்கமா பேசுறான்டா. Mr. Ramesh, you know what you did. But for now, just answer the questions when asked. As you may know that he is the chairman of this institution. And he has the right and power to ask. So that makes the business. And you bloody well don't forget that. அட்ரஸ் அக்க. இப்ப என்னன்ற? அதுக்குதான் சொல்றேன். இங்கிலீஷ்ல டஸ்ட் பூசினா இங்க வேலைக்கு ஆகாது. நமக்கு இப்ப நடந்து முடிஞ்ச பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். அதுதான் உனக்கு நல்லது, இந்த காலேஜுக்கு நல்லது. வாழ்க்கையில எல்லாரும் தப்பு செய்து சகஜம்தான். அதனால நீ நல்ல பெரிய மனுஷனா நடந்துக்கின்னு அந்த பொண்ணாண்ட சின்னதா ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிற. அந்த பொண்ணும் பாவம் இல்ல. கேள். ஏன் வேலை பாடம் எடுக்கிறது? அப்படி எடுக்கும்போது சில நேரங்கள்ல கைய காலம் மேல படதான் செய்யும். அத தப்பா எடுத்துக்கிட்டு நீலி கண்ணீர் விடுறானா? அவ மனசுல வேற என்ன இருக்கு? இதுக்கு வக்காலத்து வாங்கிட்டு பள்ளிக்கூடமே போகாதவெல்லாம் இங்க வந்து மன்னிப்பு கேளு கிண்ணிப்பு கேளுன்னு எகர்னா இந்த ரமேஷ் இல்ல ரமேஷ் விட்டு நாய் கூட கேட்காது. மேட்ருக்கே வரல. தட்டி கேட்கறதுக்கு யாரும் இல்லாத தைரியத்துல பொண்ணு மேல கை வைக்கிற கசுமா. நீ என்னடா சொன்ன? மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு நாய் கூட வராது. நீ கூட்டு வாடா ஒரு நாய இங்க. அந்த நாய்க்கு முன்னாடியே நான் உன்னை மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் இல்லையா பாரு. வாத்தியாரா சொல்லுங்க சார். இவனாண்டா என்னென்ன எழுதி வாங்கணுமோ எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு இவன் என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்து இவன் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடு. இது என்னோட ஆர்டர். சரிங்க சார். மன்னிப்பு கேட்க ஒரு நாய் கூட வராது. என்னடா சொன்ன நீ? ராஜிகண்ண இப்ப வெறுப்பு காட்டலான்றா? காட்டிக்குங்க. என்ன சார் குறுக்க நிறுத்திருக்கீங்க? பெட்ரோல் தீந்துருச்சா? தீர்லடா, தீர்த்துற. எங்கடா அந்த பெல்லாரி ராஜா? நான் இங்கதான் உட்காந்துக்கிறேன் சார். கொஞ்சம் இறங்குறீங்களா? என்னத்துக்கு சார் இறங்கணும்? காரணத்தை சொன்னாதான் காரை விட்டு இறங்குவீங்களோ? நான் இஷ்டப்பட்டா காரை விட்டு இறங்குவேன், இஷ்டப்படலன்னா போயினே இருப்பேன். இப்ப நான் வேற ரூட்ல வேற வேலையா போயினுக்கிறேன். அந்த ரூட்ல உன் வேலையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ. இப்ப என் கூட ஸ்டேஷன் வரைக்கும் வந்துருக்கோம். எந்த ஸ்டேஷன் சார்? ரயில்வே ஸ்டேஷனா இல்ல போலீஸ் ஸ்டேஷனா? இல்ல, ரேடியோ ஸ்டேஷன். பட்டாங் இறடா. சார் ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க. ஏய், நீ யாருன்னு ப்ளீஸ். என்ன சார் பிரச்சனை? இவருக்கு எதிராக ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா? எந்த டீடைல்ஸும் சொல்லாம இவரை ஸ்டேஷனுக்கு வான்னு கூப்பிடுறீங்க? இதெல்லாம் கேட்க நீ யாரா? அவரோட மேனேஜர். இருக்க வேண்டியதுதான். கேடிக்க ரவுடிக்க மேனேஜர் கேக்குது. மைண்ட் யூ வேர்ட்ஸ். பொறுக்கி நாய திமிரா. போலீஸ்காரங்கிட்ட கண்டிட்டு பேசுற? ஐயா அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். அவன் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் நினைச்சு ஏதோ இங்கிலீஷ்ல பேசிட்டான். நான் கண்டிக்கல சார். ஏடா படிக்காதவன்ட்ட இங்கிலீஷ்ல பேசாதுன்னு எத்தனை தப்பா சொல்லிக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் திமிர்ல ஓவரா ஆடுற. போ 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 போடா. சின்ன பையன் விடு சார். அண்ணா என்ன? ஒரு 500 ரூபாய் தள்ளு. எதுக்கு? நீங்க வேறப்பா வந்து மொறப்பா நிக்க சொல்லவே என்ன விஷயமா வந்துக்கிறீங்கன்னா தெரிஞ்சுக்கினேன். என்னத்த? யாரோ நூல் விட்டுக்கிறாங்க. விட்டது யாரா இருந்தாலும் உடனே டீல் போட்டுருவோம். இது எங்க மாட்டு வியாபாரிகளோட ஸ்டைலு. கப்புன்னு துண்டுக்குள்ள கை விட்டுருங்க. கெட்டியா பிடிச்சுக்கத. 500 ரூபாய்க்குதே. டேய், முன்னாடி எனக்கு லஞ்சம் கொடுக்க வேணா பாக்குறேன் ஒண்ணு. எல்லாரும் பாக்குறானுங்களேன்னு மறைச்சு கொடுத்தா பேசினது சொல்லவே டப்புன்னு கையை தூக்குறியா? என்ன நக்கல் உனக்கு? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு. என்னத்த ஊர் ஆளுங்க முன்னாடி சீன் போடுறான், போடாதனாலும் கேட்க மாட்டான். எதுவா இருந்தாலும் வண்டிக்குள்ள வந்து பேசுவோம். உள்ளே இருங்க. இதுல இல்லடா, அதுல உன் கூட பெரிய ரோதனையா போச்சியா? அதுல இல்லையா? இதுல என்ன மாதிரி வண்டி இது? லட்சக்கணக்கில் துட்ட போட்டு வாங்கிக்கிறேன். இதுல போறதை விட்டுட்டு நம்ம வண்டியில ஏசிக்குது, குழு குழுன்னு உக்காந்து பாட்டை கேட்டுன்னு தாளம் போட்டுக்கின்னு போவோம். முத்தனட்டா, நம்ம வண்டியில மாடி செத்தா மனுஷன் தின்னா நாக்கு முக்கான்னு பாட்டுக்குதுல்ல இருக்க, அது போடுறேன் சார். போக்கு நாயை நக்கல் பண்றியா? ஒன்ன மாதிரி திருட்டு ஃப்ராடுகள் எல்லாம் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறதுக்கு தமிழ்நாடு அரசு இருக்கிற எல்லா போலீஸ் ஜீப்பையும் சென்ட்ரலைஸ் ஏசி பண்ணி வைக்கணுமா? தெருவில் இழுத்துட்டு போறதுக்கு முன்னாடி ஒழுங்கா போய் ஜீப்ல ஏறு. இந்த சைடு வாடா. வாடான்னு சொல்றேன்ல.
எல்லாரும் பாக்குறானுங்களே அடக்கி பாசின்னு நினைச்சா வாரண்ட் இல்லாமலே ஓம் போலீஸ் ஜிப்ல என்ன ஏத்தின்னு போலான்னு பாக்குறியா நீ என்னன்னு இந்த பருப்புல வேகாத. நான் உன் கூட வரணும்னு நினைச்சேன்னா நீ வாரண்ட வாங்கிக்கணும் என் வீட்டு வாசல 10 தடவை ஏறி இறங்கணும். அப்பவே சொன்னேன்ல என் ரூட்டை வேறன்னு. இந்த பெல்லாரி ராஜா ஒரு ரூட்டை தீர்மானிச்சிட்டானா அந்த ரூட்ல தான் போவான். அதான் என் ஸ்டைலு. குறுக்க எவன் வந்தாலும் அவன் மேல என் வண்டியை ஏத்திக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். என்ன வண்டியா? என்னடா உனக்கு அங்க வாத்தியார் வேலை போயிடுச்சுனதும் இங்க புரோக்கர் வேலை ஆரம்பிச்சியா? இது எங்க அம்மாவுக்கு எங்க அப்பா கொடுத்த ப்ராப்பர்ட்டி. ஏய் பேப்பர்ட்டியா? ப்ராப்பர்ட்டி சொத்து. இருட்டு அதுக்காக நாங்க ஏதோ பண்றோம், நீ தலையிட வேண்டாம். யார் தலையிட்டாங்கன்னு இப்படி டென்ஷன் ஆகி சவுண்ட் விடுற? இது நான் எடுத்த முடிவு. என் பேர்ல உள்ளத நான் என் பிள்ளைங்களுக்காக விக்கிறேன். இதுல தலையிடுற அதிகாரமோ உரிமையோ உனக்கு கிடையாது. சார் புரியுற மாதிரி உங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. நீங்க பேசுறதெல்லாம் சரிதான். ஆனா நீங்க விக்க நினைக்கிற இந்த ப்ராப்பர்ட்டியோட தாய் பத்திரத்துல இந்த சொத்தை ஆண்டு அனுபவிக்க உயில் எழுதின ராஜரத்னம் பிள்ளைக்கு முழு உரிமை இருக்குன்னு தெளிவா எழுதிருக்கு. அச்சாருல ராஜு என்ன எடுத்துக்காட்டு. இதான் அந்த பத்திரத்தோட ஜெராக்ஸ். இதுல ரெட் இங்க்ல கோடு போட்டிருக்கிறது தான் சார் இப்ப உங்ககிட்ட சொன்னது. நீங்க விக்கிறதுனா வித்துக்கலாம். ப்ராப்பர்ட்டிய வாங்குறவங்க அதை அனுபவிக்க கொஞ்சம் கஷ்டப்படணும். 25 வருஷத்துக்கு சொத்துக்களுக்கும் வருமானங்களுக்கும் பவர் ஆஃப் அட்டார்னி இவர் பேர்ல இருக்கிறதுனால டிஎன் சிவில் கோர்ட்ல ஒரு இன்ஜெக்ஷன் சூட் ஃபைல் பண்ணா மினிமம் ஒரு 6-7 வருஷங்களாவது எடுக்கும் இந்த சொத்தை நீங்க அனுபவிக்கிறதுக்கு. கேட்டீங்கல்ல இன்ஜெக்ஷன். இப்ப இந்த இன்ஜெக்ஷனை கையில குத்துவோம், 6-7 வருஷம் கழிச்சு பின்னாடி குத்துவோம். ரெடியா? வேலாயுதம் கொஞ்சம் வரியா? என்ன சார்? சாகடிச்சிருவோம். ஒண்ணு மட்டும் சொல்றேன், எத்தனையோ சப்ப இடங்கள 1C 2Cன்னு வித்தேன். இன்னைக்கு இந்த ஃபீல்ட்ல இருந்து TC வாங்கிக்கிறேன்.